பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்க்க வந்து செம்மையா இருக்கு. பயங்கரமா ஒரு லுக்ல ஏசி, அது ஃபுல்லா வந்து ஏசி இன்டீரியர்ல டபுள் ஃப்ளோர்ல வந்து செம்மையா பயங்கரமா இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப தூரம் வேற வேற பஸ் மாறி மாறி ஏறுறதுக்கு பதிலா எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரே இடத்துல கிடைக்கிறது நல்லா இருக்கு. லோக்கல் பஸ் மேலேயும் கீழே நகர பேருந்து எல்லாம் கீழே இருக்கு. ரூட் பஸ் எல்லாம் இருக்கு. ஜிபே வசதி கொண்டு வந்துருக்காங்க டிக்கெட்டுக்கு. ஆர்வ வாட்டரெல்லாம் இது பண்ணி நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. பொய்பரை பல்பொருள் அங்காடி, கேன்டீனு, கடைகள் ஒரே இடத்துல எல்லாம் சேஃப்டி லாக்கர், மாற்றுத்திறனாளிக்கெல்லாம் தனித்தனி வாகனம். எல்இடில டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு எந்த நடைமுறைன்னு. ஒரு ட்ரெயின் ஷெட்யூல் மாதிரி போட்டிருக்காங்க. அது நல்லா இருக்கு. பஸ் ஸ்டாண்டு நீளம் அகலம் தூரம்னால லிப்ட் எஸ்கலேட்டர் வசதி இருக்கு. வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியாக இடம் இருக்கிறது. பயணிகள் வந்து அமர்வதற்கு குளிரூட்டப்பட்ட அறைகள் இருக்கிறது. நாற்காலி வசதிகள்லாம் நிறைய இடத்துல இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வந்து எங்களுக்காண்டி முத டாய்லெட் கட்டியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இது வந்து உலகத்தரம் வாய்ந்ததான் சொல்லலாம். ஏன்னா ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கு. சொல்ல போனா தமிழகத்துல வந்து அனைத்து பேருந்துலையும் வர மாதிரி இருக்கு. லோக்கல் பஸ் எல்லாம் வந்து வெளியூர் பஸ் எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்குலாம் வந்து வர்றதில்ல. துவாக்குடி பஸ் என்னன்னா வந்து சத்திரத்துக்கு மேலே தான் போகணும். சென்ட்ரல்லே வந்து அடிக்கடி பஸ் இருக்காது. அரியலூர் பஸ், ஜெயங்கொண்டம் பஸ்லாம் வந்து சென்ட்ரல்ல கிடையாது. ஆனால் வந்து இங்கே வந்து எல்லா பஸ்ஸுமே வந்து சென்ட்ரல்ல இருக்கு. மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குது. பஸ் ஸ்டாண்டே பெருசா இருக்கு. ஒரு வித்தியாசமா தான் இருக்கு.